நிறைவு நாள் பிரச்சாரம் நிறைவாகவே இருக்கிறது. மக்களுக்காகத்தான் நான் இங்க போட்டி போடுகிறேன். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் மட்டுமல்ல, என்னால் இவ்வளவு நாள் அரசியலில் இருந்து ஒரு ஆளுநராக இருந்த அனுபவம், நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுதெல்லாம் ஓட்டு கேட்க மட்டும் போல அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை அப்பொழுதே குறித்து வைத்திருக்கிறோம். ஒரு 100 நாள் திட்டம் வைத்திருக்கிறேன். வெற்றி பெற்ற உடனேயே அந்த 100 நாளில் என்னென்ன அடிப்படைகள் தேவையோ, என்னென்ன மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை எல்லாம் சரி செய்வதற்காக ஆரம்பிக்கப்படும் என்பதுதான் எனது உறுதி. வாக்குறுதி என்று சொல்லும் பொழுது மக்களோடு மக்களாக எப்பொழுது அவங்க கூப்பிட்டாலும் அவர்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கும் பல இடங்களில் நான் போன இடங்களிலெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. குடித்தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, சாக்கடை பிரச்சனை இருக்குது, குப்பை கூளங்கள் அல்லாமல் பிரச்சனை இருக்கிறது, பல இடங்களில் கழிப்பறைகள் இடிக்கப்பட்டு கட்டப்படாமல் இருக்கிறது, அடுக்குமாடி குடியிருப்புகள் பல இடங்களில் 5 மாடி தேவையான குடியிருப்புகளுக்கு 10 மாடி 11 மாடி கட்டியிருக்கிறார்கள். சில இடங்களில் குடியிருப்புகள் 60-70 ஆண்டுகள் ஆன பின்பும் குடியிருப்புகள் கட்டப்படவில்லை. பல இடங்களில் குடியிருப்புகள் மிக நெருக்கமாக இருக்கிறது. குடியிருப்புகள் கட்டப்பட்ட இடத்தில் கூட சாமானிய மக்களை மிக உயரமான கட்டடத்தில் 9வது 10வது மாடியில் ஏற்றுவிட்டு வியாபார ரீதியாக பணம் கொடுத்தவர்களை 1 2 3 மாடிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இங்கே பக்கத்தில் உள்ள சீனிவாசபுரத்தில் ஒரு சமூக கூடம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது மூடப்பட்டே இருக்கிறது. சீனிவாசபுரத்தில் மக்கள் ஒரு 29 ஏக்கர் நிலம், மீனவ மக்களின் நிலம் கபலீகரம் செய்யப்பட்டு அது மால் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது எல்லா பிரச்சனையும் குறித்து வைத்திருக்கிறேன். எல்லா பகுதி மக்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். மக்கள் தயவு செய்து எனக்கு வாக்களிக்க வேண்டும். எத்தனையோ தேர்தலில் நான் சந்திச்சிட்டேன். கட்சி நாங்கள் கட்சியோடு சேர்ந்து வளர்ந்து வருகிறோம். அதனால் இந்த தேர்தல் நிச்சயமாக எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நான் பணிவன்புடன் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தரும் வெற்றி உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்பதை நான் மயிலாப்பூர் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை செய்ய காத்திருக்கிறேன். தயவு செய்து ஆதரவு தாருங்கள். தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இங்க பக்கத்துல நீங்க நேத்தே பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு பெரிய மீன் மார்க்கெட் கட்டியிருக்காங்க. மீன் மார்க்கெட் கட்டினா அங்க உள்ள யாரும் மீன் விற்க முடியல, எல்லாம் வெளியே தான் வந்து மீன் விற்கிறாங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ள வசதி இல்லை. அதனால மீன் மார்க்கெட் கட்டினா அந்த மக்களுக்குள்ள வசதி இல்லை. மக்கள் வந்து வாங்குற அளவுக்கு நாங்க இருக்கிற இடத்துல இருக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இதையெல்லாம் நான் வந்து ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அணுகி அவர்களுக்கு ஆதரவா இருப்பேன். மீனவ பெண்களுக்கு என்று தனி திட்டம் வச்சிருக்கிறேன் பொருளாதாரத்தில் அவங்களை மேம்படுத்துறதுக்கு. என்னை பொறுத்த மட்டும் மயிலாப்பூர்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவரை பொருளாதாரத்தில் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒருவரையாவது தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முத்ரா வங்கி திட்டம், ஸ்டார்ட் அப் திட்டம், வாங்க அதாவது அவங்களுக்கு வீட்டில் ஒருவரையாவது பணம் சம்பாதிப்பவராக மாற்றி யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு அவர்களை மாற்ற வேண்டும். அல்ல வீட்டில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் தொழில் முனைவோராக ஆக்குவது எனது திட்டம். தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களை வந்து ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் வந்து வாக்களிக்கணும், மீண்டும் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில பேசிட்டு இல்ல, அதே இதுல கவுண்டவுன் ஃபார் மத்திய அரசின் கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசின் கவுண்டவுன் தான் திமுக அரசின் கவுண்டவுன் ஏற்கனவே ஆரம்பமாகி இப்ப அவங்க டவுன்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மத்திய அரசு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை கெஜ்ரிவால்கள் வந்தாலும், இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் ராகுல்கள் வந்தாலும், கெஜ்ரிவால்கள் வந்தாலும், நமது ஸ்டாலின்கள் வந்து பேசினாலும் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அவங்க ஏதோ வார்த்தையை வச்சு விளையாடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் மக்கள் வாழ்க்கையில விளையாடினவங்க. அவங்க மக்கள் நிச்சயமா ஆதரவு தர மாட்டாங்க. நல்லா இருக்கு. அமித்ஷாவோட ரோட் ஷோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவர் மிக்க மகிழ்ச்சியோ எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கூட தெரிவித்தார்.
நல்ல ரோட் ஷோ, மக்கள் நல்ல ஆதரவா இருக்காங்க. மயிலை மக்கள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவார்கள் என்று தெரிவித்தார்கள்.